அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல் டாபிக் 1.2 கூலும் விதி. கூலும்ஸ் லா. கூலும் விதி. இந்த இயர் 1786 கூலும் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த லா சொல்லியிருக்காரு. ஸோ என்ன டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு மின்னூட்டங்கள் இருக்கு. இந்த இரண்டு மின்னூட்டங்கள் அதாவது இது Q1, இன்னொரு மின்னூட்டம் Q2. இந்த மின்னூட்டம் Q1, இது Q2 அப்படின்னு எடுத்திருக்காரு. இந்த ரெண்டு மின்னூட்டமும் பிளஸ் நேர் மின்னூட்டம். அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ் ஆர் ஆர். இந்த மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த Q1ல இருந்து Q2 நோக்கி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் r cap 1 2. Q1ல இருந்து Q2 நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F vector 21. ஃபோர்ஸ் F vector 21, அதாவது ஒன்னாவது சார்ஜ்ல இருந்து ரெண்டாவது சார்ஜுக்கு ஃபோர்ஸ் போகுது. இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவு r, distance between the two charges are r. ஃபர்ஸ்ட் மின்னூட்டம் Q1, செகண்ட் மின்னூட்டம் Q2 அப்படின்னு எடுத்திருக்காரு. இந்த மின்னூட்டம் ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. நிலையான ஒரு மின்துகள், ஸ்டாட்டிக் சார்ஜஸ். இந்த அமைப்புல ஒரு ஜெனரல் ஃபார்முலா எழுதுறாரு. F vector 21 is equal to K Q1 Q2 divided by R square R cap 1 2. R cap 1 2ன்றது யூனிட் வெக்டார், ஓரலகு வெக்டார். Q1லிருந்து Q2ஐ நோக்கி செயல்படக்கூடிய ஓரலகு வெக்டார், யூனிட் வெக்டார். Q1 Q2ன்றது டூ சார்ஜஸ். மின்னூட்டம் சார்ஜஸ். K அப்படின்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இந்த தகவு மாறிலி. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், தகவு மாறிலி. இந்த அமைப்புல ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் சொல்றார். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா. Important aspects of
கூலும்ஸ் லா. கூலும் விதியின் முக்கிய இயல்புகள். விதியின் முக்கிய இயல்புகள். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலும்ஸ் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் நிலைமின்னியல் விசை F is directly proportional to product of the magnitude of the 2 point charges. So F is directly proportional to the product of magnitude of 2 point charge. So நிலைமின்னியல் விசை இரண்டு மின்னூட்டங்களின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவு இருக்கும். So இதிலே இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. So force is inversely proportional to the square of the distance between 2 point charges, 1 by r square. அதாவது r அப்படின்றது வந்து இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னு பார்த்தோம். ஸோ Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதை நம்ம r அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனுடைய ஸ்கொயர், அதாவது இதனுடைய இருமடிக்கு எதிர்த்தகவலை இருக்கும். ஸோ இந்த Q1 Q2 நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர்த்தகவு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். செகண்ட் பாயிண்ட், force on the charge Q exerted by charge Q1. அதாவது Q1 இலிருந்து Q2க்கு ஒரு விசை போகுது அப்படின்னா Q2 மேல Q1 ஆல் ஏற்படக்கூடிய விசை, அது வந்து ஒரு லைன் ஜாயினிங், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு லைன் ஜாயினிங்கா இந்த ஃபோர்ஸ் இருக்கும். லைன் ஜாயினிங் வெக்டார், யூனிட் வெக்டார், அதுதான் நம்ம படத்தில் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். R12 கேப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தட் இஸ் ஓரளவு வெக்டார், யூனிட் வெக்டாரை டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவே Q2ல இருந்து Q1ஐ நோக்கி ஒரு விசை செயல்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது the force exerted on Q1 by Q2 இந்த டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் டிராவல் ஆகும். ஸோ இப்போ மைனஸ் R12 யூனிட் வெக்டார். ஸோ ரெண்டும் சேம் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். that is R12 vector, that is cap vector. இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் R12 cap vector. இங்க Q1ல இருந்து Q2க்கு ஃபோர்ஸ் போகுது, இங்க Q1க்கு Q2ல இருந்து ஃபோர்ஸ் போகுது. ஸோ இதுதான் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So third point, third one, SI unitsல, SI standard unitsல K ஓட வேல்யூ is K, தகவு மாறிலி proportionality constant ஓட வேல்யூ 1 divided by 4 by epsilon naught. இதனுடைய வேல்யூ அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் தி K
is equal to 9 into 10 power 9 Newton meter square Coulomb power minus 2. Here, இங்க இருக்கக்கூடிய epsilon naught ஓட வேல்யூ. What is epsilon naught? Epsilon naught வெற்றிடத்தின் விடுதிறன். வெற்றிடத்தின் விடுதிறன். Permittivity of free space. Permittivity of free space. So epsilon naught oda value. What is epsilon naught? Epsilon naught is equal to 1 by 4 pi. Sorry, 1 by 4 pi k. 1 by 4 pi k is equal to 8.854 into 10 power minus 12 Coulomb square Newton power minus 1 m power minus 2. Books la வந்து 5 வரைக்கும் தான் இருக்கு. 8.85 இருக்கும். Into 10 power minus 12 Coulomb square Newton power minus 1 meter power minus 2. Next, 4th point. So 1 Coulomb மின்னூட்டம், அதாவது Q1 is equal to 1 Coulomb. Q2 is equal to 1 Coulomb. ரெண்டுமே ரெண்டுமே 1 Coulomb அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா Q1 is equal to 1 Coulomb, Q2 is equal to 1 Coulomb. Distance between the two charges. So that is R is equal to 1 meter. So இதை நம்ம magnitude calculate பண்ணிட்டோம் அப்படின்னா F vector is equal to 9 into 10 power 9 K ஓட value into 1 into 1. First one Q1 value, இது Q2 value divided by R square is equal to 9 into 10 power 9 Newton. So இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட், ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்கும். இந்த நியூட்டனோட வேல்யூ, அதாவது இந்த ஃபோர்ஸோட வேல்யூ ஹியூஜ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மில்லியன் டன் மாஸ் பொருளின் எடைக்கு சமம். மில்லியன் டன் 1 million ton வெயிட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக ரெகுலராக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கூலும். மைக்ரோ கூலும், இந்த சிம்பிள் வந்து மைக்ரோ. ஆல்ரெடி தெரியும், சின்றது வந்து யூனிட் ஆஃப் சார்ஜ், வந்து கூலும் அப்படின்னு சொல்லுது. மைக்ரோ கூலும். another one நானோ கூலும். n அப்படின்றது வந்து நானோ கூலும். நன்றி.